Good evening. இன்னைக்கு நாம டாட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் சம் பேசிக் கான்செப்ட்ஸ் பார்க்க போகிறோம். ஃப்ளட்டர் அப்ளிகேஷன் கிரியேட் பண்ணுறதுக்கு டாட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ அதனால் டாட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் சம் பேசிக் ஐடியாஸ் நமக்கு வேணும். ஸோ இங்கே சம் பேசிக் கான்செப்ட்ஸ் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வேரியபிள்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். நமக்கு தெரியும் எந்த ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜாக இருந்தாலும் ஸோ ப்ரோக்ராமிங் கோட் மெயின் ஃபங்க்ஷன்ல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். ஸோ டாட்ல மெயின் ஃபங்க்ஷன் வாய்ட் மெயின் ஸோ இப்படி தான் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் வேரியபிள்ஸ். ஸோ ஃபர்ஸ்ட் டேட்டா டைப் இன்டீஜர். ஸோ இன்ட் வேரியபிள் நேம் சம் வேல்யூ. ஸோ நெக்ஸ்ட் டேட்டா டைப் ஸ்ட்ரிங். ஸ்ட்ரிங். ஸோ நேம். ஸோ நேம் டிக்ளேர் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் பூலியன். ஸோ டாட்ல பூல் மென்ஷன் பண்ணுவோம். பூல் இஸ் டே அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ இஸ் டே. ஸோ இஸ் டேவா எஸ் ட்ரூ. ஸோ இதை நம்ம பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ பிரிண்ட் நம் தென் பிரிண்ட் நேம் தென் பிரிண்ட் இஸ் டே. ஸோ இது டாட் பேட். ஸோ கூகுளில் போயிட்டு டாட் பேட் அப்படின்னு டைப் பண்ணோன்னா ஸோ இந்த பேஜ் ஓப்பன் ஆகிடும். ஸோ இதில் நம்ம டாட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் ஆன்லைன் கம்பைலர் தான் இது. இங்கே நம்ம டாட் ப்ரோக்ராமிங்லாம் ரைட் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ அவுட்புட் வந்துருச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் இன்டீஜர் ஒன்று டிக்ளேர் பண்ணியிருக்கோம் 30 அப்படின்ட்டு. தென் ஸ்ட்ரிங் நேம் அஜய். தென் பூலியன் வந்து இஸ் டே ட்ரூ. ஸோ ட்ரூ அப்படின்ற அந்த வேல்யூ வந்து நமக்கு டிஸ்பிளே ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் யூசர் டிஃபைன்டு ஃபங்க்ஷன்ஸ் பார்க்கலாம். ஸோ ஸ்ட்ரிங் கெட் யூசர் நேம் ரிட்டன். ஸோ யூசர் டிஃபைன் நேம் அஜய். ஸோ ரிட்டன் டைப் ஸ்ட்ரிங். ஸோ ஸ்ட்ரிங் நேம் ஈக்குவல் டு get username. ஸோ நேமை பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ அஜய் பிரிண்ட் ஆயிடுச்சு. ஸோ இப்படி தான் யூசர் டிஃபைன்டு ஃபங்க்ஷன்ஸ் நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். இன்கேஸ் ஒரு இன்டீஜர் டேட்டா டைப் அப்படின்னா ஸோ இன்ட் கெட் ஏஜ் ரிட்டன் 20. ஸோ இன்ட் age equal to get age print age. Okay, 20 Ajay. இப்படி தான் ஒரு யூசர் டிஃபைன்டு ஃபங்க்ஷன் கிரியேட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் லிஸ்ட் பார்க்கலாம். ஓகே, நார்மலாக மற்ற லாங்குவேஜஸில் அரே டேட்டா டைப் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ லிஸ்ட் ஒன்று க்ரியேட் பண்ணுறோம். லிஸ்ட் நேம்ஸ் குரூப் ஆஃப் நேம்ஸ் இதில் வந்து ஸ்டோர் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் அருண், தென் தினேஷ், கமல். ஸோ இந்த நேம்ஸை பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். பிரிண்ட் நேம்ஸ். ஸோ அருண், தினேஷ், கமல் பிரிண்ட் ஆகிடுச்சு. இப்போ ஃபர்தராக இந்த லிஸ்ட்டில் வந்து இன்னொரு நேமை ஆட் பண்ணணும் அப்படின்னும் போது நேம்ஸ் டாட் ஆட் சுரேஷ். ஸோ எந்த நேம் ஆட் பண்ணணும் அந்த நேம் இங்கே லாஸ்ட்டாக ஆட் அந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதை அடுத்து லாஸ்ட்டாக இதை வந்து டிஸ்பிளே பண்ணி பார்ப்போம் நேம்ஸை. ஸோ லாஸ்ட்டாக சுரேஷ் ஆட் ஆகிடுச்சு. இன்கேஸ் நேம்ஸ் இந்த லிஸ்ட்டில் ஸோ தினேஷ் வந்து ரிமூவ் பண்ணுறோம். தினேஷ் இந்த நேம் வந்து ரிமூவ் பண்ணுறோம்.
ஸோ நேம்ஸ் டாட் ரிமூவ். ஸோ தினேஷ் இந்த எலமெண்ட்டை ரிமூவ் பண்ணுறோம். ஸோ அருண், கமல், சுரேஷ், தினேஷ் நேம் வந்து ரிமூவ் ஆயிடுச்சு. ஸோ இந்த லிஸ்ட் வந்து ஹெட்ரோஜெனிக் டேட்டா டைப் ஸ்டோர் பண்ணிக்கலாம். என்ன டேட்டா டைப் வேணாலும் ஸ்டோர் பண்ணிக்கலாம். நம்பர், நேம், இன்டீஜர், ஃப்ளோட், எந்த டேட்டா டைப் வேணாலும் ஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ நேம்ஸில் நேம்ஸ் டாட் ஆட். ஸோ 30 அப்படின்றத ஆட் பண்ணுவோம். ஒரு இன்டீஜர் டேட்டா டைப்பை இதில் ஆட் பண்ணுவோம். ஸோ அருண், கமல், சுரேஷ் 30. ஓகே. இன்கேஸ் இந்த லிஸ்ட்டில் ஸோ என்ன டேட்டா டைப் தான் ஸ்டோர் ஆகணும் அப்படின்றத நம்ம மென்ஷன் பண்ணிட்டோம்னா, ஸோ நம்ம அதர் டேட்டா டைப் ஸ்டோர் பண்ணோம் அப்படின்னா எரர் வந்து த்ரோ பண்ணும். ஸோ இங்கே பாருங்கள், ஆர்குமெண்ட் டைப் இன் can't be assigned to the parameter type string. ஸோ இந்த லிஸ்ட் வந்து ஸ்ட்ரிங். ஸோ ஸ்ட்ரிங் டேட்டா டைப் மட்டும்தான் ஸ்டோர் பண்ண முடியும். ஸோ அதர் தன் தட் ஸ்ட்ரிங் எந்த டேட்டா டைப்பும் ஸ்டோர் பண்ண முடியாது. நெக்ஸ்ட் கிளாஸ் எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸ்டூடெண்ட் அப்படின்னு ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணிக்கலாம். ரெண்டு டேட்டா மெம்பர்ஸ் ஆட் பண்ணுவோம். ஸ்ட்ரிங் நேம் அண்ட் இன்ட் ரோல் நம்பர். ஸோ இந்த டீட்டெயில்ஸ் டிஸ்பிளே பண்ணுறதுக்கு ஒரு ஃபங்க்ஷன் எழுதுவோம். நேம் தினேஷ் and roll number 3. Name, print, roll number. Okay, sorry, integer roll number 3. Okay, so main functionல so இந்த ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுவோம், s1 அப்படின்ட்டு. இந்த ஆப்ஜெக்ட்ல இருந்து so டாட் டிஸ்பிளே டீடைல்ஸ் மெத்தட் கால் பண்றோம். so it will return name and roll number. இது ரெண்டுமே வந்து டிஸ்பிளே ஆகும், நேம் தினேஷ் and roll number 3. so இதிலே வந்து கன்ஸ்ட்ரக்டர் யூஸ் பண்றது எப்படின்னு பார்ப்போம். so student first name then int roll number. This dot roll number is equal to roll number. So இது கிரியேட் பண்ணும்போது ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து so தினேஷ் then roll number 3. ஸோ இதே மாதிரி இன்னொரு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுவோம், s2. ஸோ நேம் கமல், roll number 7. s2 இதையும் டிஸ்பிளே பண்ணி பார்த்தோம். s2 டாட் டிஸ்பிளே டீடைல்ஸ். ஸோ ஸ்டூடெண்ட் ஒன்னோட தினேஷ் 3 அண்ட் ஸ்டூடெண்ட் 2ஓட கமல் 7 இது ரெண்டுமே டிஸ்பிளே ஆகும். ஸோ தினேஷ் 3 அண்ட் கமல் 7. ஸோ s1 ஆப்ஜெக்ட் அண்ட் s2 ஆப்ஜெக்ட். ஸோ ஃபார் டாட் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜில் சம் பேசிக் கான்செப்ட்ஸ் பார்த்துட்டோம். நெக்ஸ்ட் ஃப்ளட்டர் அப்ளிகேஷன் டெவலப் பண்ணலாம்.